I am a guided channel friends. CRPF Tradesman and Technical 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான admit கார்டு டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து சம் இஷ்யூஸ்னால ப்ராப்ளம் அதிகமாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் சென்டர் ஆவடிக்கு வந்து நம்ம எப்படி போகிறது, பஸ் ரூட்டு, அங்கே எப்படி ஸ்டே பண்ணுறது, ரூம் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் வந்து தெளிவாக சொல்ல போகிறேன். என்னுடைய அனுபவம்னு வந்து சொல்லலாம். நான் ஒன் டைம் வந்து அந்த சென்டருக்கு வந்து போயிருக்கேன். அதை பற்றி எப்படி பஸ்ஸில் எப்படி போகலாம், ட்ரெயினில் எப்படி போகலாம், அங்கே எப்படி ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். ஒரு சில பேர் வந்து ஆல்ரெடி வந்து செலெக்ஷன் அட்டன் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து தெரியறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. புதுசாக போகிற ஃப்ரெண்ட்ஸ் யார் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்க அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து அந்த சைடு போயிட்டு ரூமுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் வந்து சொல்லுவோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுடைய சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிடும். வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா 2-3 டேஸ் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க அட்மிட் கார்டு இன்ஸ்ட்ரக்ஷன். அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் வீடியோ வந்து போட்டுருங்க. கிட்டத்தட்ட 2-3 வீடியோ சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் டெக்னிக்கலை பற்றி நம்மளுடைய சேனலில் அப்லோட் வந்து பண்ணியிருக்கேன். என்னென்ன பஸ் ரூட் எப்படி, எங்கே எப்படி ஸ்டே பண்ணுறது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் வந்து கேரிங் ஆஃப் திங்ஸ், என்னென்ன பொருட்களை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன். என்னென்னு சொல்லிவிட்டு ஒன்ஸுக்கு 3 டைம்ஸ் வந்து செக் பண்ணிங்க எல்லாம் வந்து கரெக்டாக எடுத்துட்டீங்கன்னா. ஏன்னா வந்து அங்கே போகிறீங்க, எப்படி பார்த்தாலும் 2-3 நாள் கண்டிப்பாக நீங்கள் வந்து 3 நாள் தங்குற மாதிரி இருக்கும். அதுக்கேற்றாப்புல மணி எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கிறது உங்களுடைய சேஃப்டி. அதுக்காண்டி வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப லாங்கில் எதுவும் இது பண்ணிட்டு போக முடியாது. அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான். பஸ் ரூட்டை பொறுத்தவரை காமனாக வந்து சென்னையில் வந்து பஸ் ரூட்டில் என்ன இதுன்னா, நீங்கள் ஒன்ஸு வந்து ஸ்பேர் வந்து இது பண்ணிட்டு பஸ் ரூட்டை வந்து எக்கனாமிக்கலாக வந்து ட்ரெயின் வந்து சேஃபாகவும் காஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து அமௌண்ட்டு வந்து ரொம்ப பட்ஜெட்டு ரீசன்ஸ் காரணமாக இருக்கும். பஸ் ரூட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து சென்னை வந்து இப்போ வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து இருக்கும், அங்கே தான் வந்து போகும். அங்கேருந்து வந்து நீங்கள் கோயம்பேடு இருக்கா என்னன்னு தெரியல சரியாக. அங்கே போயிட்டு அங்கேருந்து ஆவடியை வந்து போனால் கிட்டத்தட்ட 30 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஆவடி போயிட்டு ஆவடியில் இருந்து நீங்கள் வந்து அங்கிட்டு ஒரு 10 கிலோமீட்டர், அதாவது ஒரு 1/2 hour கிட்ட வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். தனியாக வந்து ஒரு 2 பஸ்ஸு இருக்குது. அதாவது 2 பஸ்ஸு தான். அந்த பஸ்ஸு போயிட்டு வர ரூட்டு கிட்டத்தட்ட வந்து டிக்கெட் வந்து ஒரு 10 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த ஆவடியிலேருந்து நீங்கள் ஒரு சம் மைல்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சம் மெம்பர்ஸ் வந்து ட்ரெயினில் போவாங்க. ட்ரெயினில் எப்படி போகிறது மாதிரி அப்படின்னா, நீங்கள் வந்து எக்மோர் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து போவீங்க, சென்ட்ரல் வந்து போக மாட்டீங்க. எக்மோர் எந்த ஸ்டேஷனாக நீங்கள் கன்னியாகுமரி, மதுரை இந்த ஏரியா இருந்தாலும் எந்த ஏரியாவில் இருந்து நீங்கள் வந்து போனாலும் எக்மோர் வந்து போவீங்க. எக்மோரில் இருந்துட்டு ட்ரெயினில் அப்படியே வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து எக்மோர்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரலுக்கு வந்து போகணும். ஃபஸ்ட்டு வந்து எக்மோரில் வந்து நீங்கள் இறங்குவீங்க. எக்மோரில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்ட்ரல் வந்து போகிற மாதிரி இருக்கும். சென்ட்ரல் வந்து மெயினான ஸ்டேஷன். அங்கே வந்து ட்ரெயினுக்கு டிக்கெட் எவ்வளோனா 10 ரூபா வந்து வாங்குவாங்க. சென்ட்ரலுக்கு போயிட்டு எலக்ட்ரிக் ட்ரெயினில் அங்கேருந்து மறுபடியும் ஆவடிக்கு வந்து ட்ரெயின் இது நீங்கள் டிக்கெட் எடுத்தீங்கன்னா 10 ரூபா. கிட்டத்தட்ட வந்து நீங்கள் எக்மோர்லேருந்து சென்டருக்கு ஒரு இடம் மாறணும் எலக்ட்ரிக் ட்ரெயினில். அந்த சென்ட்ரல்லேருந்து ஆவடிக்கு வந்து 10 ரூபா. அங்கேருந்து வந்து நடந்து போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வரும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸுக்கு ஒரு 10 ரூபா வந்து ஆகும். நீங்கள் வந்து ஃபிசிக்கல் வந்து ஃபஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுறதுனால நைட்டு வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி அங்கே வந்து போய்க்குங்க. ரெஸ்ட் எடுக்க 1 டேக்கு முன்னாடி போகிறதும் வந்து நல்லது. ஏன்னா ஃபிசிக்கலையும் வந்து நம்ம மென்டலி வந்து ப்ரிப்பேர் ஆகணும். உடம்புக்கு வந்து ரெஸ்ட்டு வந்து தேவைப்படும். ஏன்னா அடுத்த நாள் ஈவினிங் வந்து நீங்கள் வந்து 5:30 or 4 o'clock வந்து அந்த கேட்டுக்கு வந்து என்ட்ரன்ஸில் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து 2 ரூட்டுமே சொல்லிட்டேன். பஸ்ஸில் நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து நீங்கள் வந்து எக்மோரில் இறங்கிட்டீங்க அப்படின்னா, ஆப்போசிட்டில் இறங்கி ஜங்ஷனுக்கு விட்டு வெளியே வந்தீங்கன்னா, நீங்கள் இறங்குற அந்த பிளாட்பார்ட்டை விட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு ஆப்போசிட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஆவடி வந்து போகிறதுக்கு. கிட்டத்தட்ட வந்து நீங்கள் 1 மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ரோடுவேயில் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா ஆவடி வந்து வந்துடலாம். ஆவடியில் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் வந்து ஸ்டே பண்ணணும். நீங்கள் வந்து பஸ் ரூட்னு இது சொல்லிட்டேன். அதுக்கு வந்து ஸ்டே ஆஃப் ரூம் எங்கே நீங்கள் வந்து ஸ்டே பண்ணலாம். ஆவடியை பொறுத்தவரை ரூம்ஸ் வந்து அதிகமாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரூம் தான் இருக்கும். கிட்டத்தட்ட 1 டேக்கு வந்து கிட்டத்தட்ட 1200 1500 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா நான் ஒன்ஸ் ஒரு தடவை போயிட்டு ஆவடியில் வந்து ரூமுக்கு நியர்பையில் கேட்டு பார்த்தேன், ஆவடியில் கிடையாது.
அம்பத்தூரில் வந்து நான் வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுவேன். ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் வந்து ஸ்டே பண்ணேன். ரூம் வந்து அந்த ஏரியாவில் வந்து நிறையா இருக்காது. அதனால தான் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டு வந்து யாரும் இருந்தாங்கன்னா கப்புள்ஸ், அதாவது கப்புள்ஸ் சொல்கிறேன் சாரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கமெண்டில் யாராவது தெரிஞ்சவங்க அறிமுகம் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. ரூம் ஷேர் பண்ணி இங்கே வந்து தங்குறது வந்து ரொம்பவும் நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஆவடியே போயிடலாம். ஆவடி போயிட்டுனா குரூப் சென்டர், நான் ஆவடியை விட்டுட்டு குரூப் சென்டர் அந்த லொக்கேஷனுக்கே போயிடலாம். குரூப் சென்டர் ஆவடி இருக்குல்ல, ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேயே நீங்கள் இறங்குனீங்கன்னா அங்கே ரூம் கிடைக்காது. அங்கேருந்து குரூப் சென்டர் ஆவடின்னு சொல்லிட்டு பஸ்ஸு தனியாகவே அதுக்குன்னு வந்து செப்பரேட்டாகவே விட்டுருக்காங்க. அங்கே நீங்கள் போய் என்ன இறங்குனீங்கன்னா அந்த கேட்டு முன்னாடி, அதாவது அந்த கோட்டை இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அந்த இதை தாண்டி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இறங்கிட்டு அங்கே வந்து நியர்பையில் வந்து இறங்கிடுவீங்க பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா மெயின் கேட்டு இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் இருக்கும். இந்த சைடு வந்து பஸ்ஸு வந்து இந்த சைடு ரீச் ஆகி போயிடும். பஸ் ரூட்டை பொறுத்தவரை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த இடத்துல இறங்கிடுவீங்க. இந்த பக்கம் டேலாக்கில் இருக்கும். இங்கே வந்து மெயின் என்ட்ரன்ஸு. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போயிடும். இதில் நீங்கள் போயினா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பாதை வந்து போதும். ஆவடி அந்த குரூப் சென்டர் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ரூம் சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வந்து வீடியோ. ஏன்னா வந்து ஒரு சில பேருக்கு வந்து தெரியாது என்னன்னு சொல்லிட்டு நானுமே இது பண்ணிவிட்டேன். எஸ்ஹெச்ஜிடி மெடிக்கலுக்கு வந்து போயிருக்கும் போது தான் எனக்கே வந்து தெரியும். அங்கே வந்து எக்ஸ்-ஆர்மி குவார்ட்டர்ஸ் அதாவது வந்து இருக்குது. அதுக்கான ரூட் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நீங்கள் வந்து நியர்பையில் கேட்டிங்கன்னா வந்து தெரியும். அங்கே போயிட்டு நீங்கள் ஸ்டே பண்ணலாம். ஃபுட்டை பொறுத்தலாம் இங்கே ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இந்த சைடில் வந்து நிறையா ஹோட்டல்ஸ் 2-3 ஹோட்டல்ஸ் இருக்குது. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அப்படி வந்து கம்ஃபர்டபுளாக கம்மியான சார்ஜில் நீங்கள் வந்து தூங்கணும். ஒரு டே நைட்டுக்கு வந்து 100 தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸ்-ஆர்மி குவார்ட்டர்ஸ்னு சொல்லிட்டு இங்கே தனியாக இருக்குது. சிஆர்பிஎஃப் கேன்டீன் மாதிரி அங்கே ஒரு இது இருக்குது. அங்கே வந்து 100 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து கீழே மேலே ஃப்ளோர் இருக்குது. அவங்க எப்படின்னா அந்த சர்வீஸ் பர்சன் வந்து காலையில் வந்துட்டு டியூட்டிக்கு போயிடுவாங்க. நைட்டுக்கு டியூட்டிக்கு போயிட்டு காலைல தான் ரெஸ்ட் எடுக்க வருவாங்க. அதனால் வந்து நீங்கள் நைட்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏர்லி மார்னிங்லாம் எழுந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு அந்த இது வந்துட்டு பக்கத்துலேயே வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், நடந்து நீங்கள் வந்துடலாம். சப்போஸ் நான் அங்கே தங்க முடியாது போகிற தனியாகவே தங்கிக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் வந்து அங்கே வந்து ஃபெசிலிட்டி இருக்குது. அங்கிட்டு நியர்பையில் பஸ் இறங்கிடுறீங்களா, அதை விட்டுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் ரிவர்ஸில் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா, அதாவது பஸ் இறங்கினதுக்கு ரிவர்ஸில் நடந்து வந்தால் இந்த அங்கேருந்து வரும்போது ரைட் ஹேண்ட் சைடு வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அந்த இது வந்து இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து ரூம் வந்து அவைலபிள் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவைலபிள் ரூம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 500-600 வந்து ஒரு 1 டேக்கு வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து உங்கள் ஐடி ப்ரூஃப் அதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து அதுக்கேற்றாப்புல வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து 2-3 நாள் வந்து தங்குற மாதிரி இருக்குது. அதுக்கேற்றாப்புல பணம் வந்து எடுத்துக்கோங்க. ஃபுட்டை பொறுத்தவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே ஹோட்டல் ட்ரெஸ்ஸு வந்து 2-3 இருக்கிறனால நீங்கள் வந்து அங்கேயே இது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு கிடையாது. உள்ளேக்கு வந்து உங்களுக்கு கேன்டீன்லேயே அவங்களே ஃபுட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காலையில் நீங்கள் வந்து ஓடிட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். இருந்தாலும் அவங்க சப்போஸ் இல்லைன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் வந்து ஃபுட்டு கூட ஒரு பன்னோ ஒரு பிஸ்கட்டு கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. உங்களை வந்து கேட்டில் கொஞ்சம் பேக்கு செக் பண்ணாலும் பண்ணுவாங்க. உங்களை வந்து வேனில் ஏற்றி தான் உள்ளே கொண்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைனா வந்து வாக்கிங் இது பண்ணியே கொண்டு போக இது பண்ண. கேரிங் ஆஃப் த பேக்கில் என்னென்ன எடுத்தோம்னா உங்களுக்கு டாக்குமெண்ட், ஃபிசிக்கலுக்கு வந்து என்ன டாக்குமெண்ட் கேட்பாங்க அப்படின்னா அட்மிட் கார்டு கேட்பாங்க. அட்மிட் கார்டு, ஆதார் ப்ரூஃப் ரெண்டையும் பார்த்துட்டு உங்களை வந்து உள்ளேக்க விட்டுட்டு நீங்கள் டாக்குமெண்ட்லாம் வந்து இது அட்மிட் கார்டு அதெல்லாம் கொடுத்து உங்களை ஃபில் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து ஓட விட்ருவாங்க. ஓடி வந்து ஃபிசிக்கல் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. அதை பற்றி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். டே 1 என்ன நடக்கும், டே 2 என்ன நடக்கும், டே 3 அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி நான் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து இதை பற்றி சொல்கிறேன். இந்த இதில் இவ்வளோ தான் நான் வந்து சொல்ல விரும்பினேன். நம்ம எப்படி பஸ் ரூட் வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம், அதை பற்றி சொல்கிறேன். ட்ரெயின்லாம் வந்து இப்போயே புக் பண்ணிடுங்க. டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ட்ரெயின் வந்து இப்போயே வந்து புக் பண்ண பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பஸ்ஸு வந்து நீங்கள் எப்போ வேணால் இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து கீழம்பாக்கம் பேருந்து நிலையிலேருந்து அங்கேருந்து ஆவடிக்கு டேரெக்டாக பஸ் இருக்கா என்னன்னு தெரியல. கோயம்பேடு வந்து கீழம்பாக்கம் ஆவடியிலேருந்து ஆவடி போகிற மாதிரி கூட இருக்கும். அதுக்கேற்றாப்புல அரேஞ்ச் பண்ணி வாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடியே நீ வந்து போய் தங்குற மாதிரி வந்து பார்த்துக்குங்க. அதான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். பேக்கில் வந்து திங்ஸ்லாம் டாக்குமெண்ட்லாம் உங்களுடைய பர்சனல் சேஃப்டி எடுத்துங்க. எக்ஸ்ட்ரா மொபைல் பேக்குள்ளேயே வச்சுங்க. உள்ளே போகும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபிசிக்கல் எப்படி நடக்கும், மெடிக்கல் எப்படி நடக்குன்னு சொல்லி தனியாக வீடியோ வந்து கண்டிப்பாக மேக் பண்ணி போகிறேன். நம்மளுடைய சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் பார்க்குறேன். ட்ரேடு பற்றி தனியாக ஒரு இதை வந்து சொல்ல வேண்டிய ரீசன் இருக்குது. அதில் வந்து மார்க்கு அதை பற்றிலாம் கொஞ்சம் குவாலிஃபையிங் மார்க்கு,
ட்ரேட் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு லைட்டாக ஓரலாக நோட்டிஃபிகேஷன் வச்சு நான் வந்து ஒரு சின்ன டெமோ மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ.